ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து இப்போ ரீசெண்டாக வெளியாச்சுல உடையலா 2 அந்த படத்தை போகலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு பார்ட் 1 இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கல. சரி, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோன்னு நான் பார்த்தேன். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படமா. நம்ம சேனல்ல வெல்கம் ஹோம்னு ஒரு படம் போட்டிருந்தோம். அதுல இப்பெல்லாம் இருப்பாங்களாடான்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்ததும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நினைக்க தோணுச்சு. இப்படியும் ஒருத்தன் அந்த ஊர்ல இருந்திருக்கான்னு சொல்லி இந்த படத்தோட ஒன்னும் இல்ல, நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். உடையலான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இந்த புதுசா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடியும்ல, அப்படி முடிஞ்சு அடுத்த நாளே அந்த கல்யாண பொண்ணை கடத்திட்டு போய் ஒருத்தர் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். இப்படி அந்த ஊர்ல தொடர்ந்து ஒரு 4-5 கொலை நடந்துருது. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ இருக்காருல்ல, அவர் இந்த UPSC எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருப்பாரு. இதனால அந்த ஊர்ல ஒரு 3 மாசம் ட்ரைனிங் போட்டிருப்பாங்க. இவரு போன பிறகுதான் இந்த கொலையெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன குழு கூட இவருக்கு கிடைக்கல, ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட தவிர. இதனால என்ன ஐடியா பண்றாருன்னா, தாளவரே அந்த ஊர்ல வர வச்சு கல்யாணம் முடிச்சு அங்க இருப்போம், எப்படியும் அவன் நம்மளை தேடி வருவான்னு சொல்லி பிளான போட்டிருக்காரு. சொன்ன மாதிரியே கடத்திட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ அவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, யார் அந்த கொலைகாரன், எதுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச பிறகு மட்டும் கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்றான், கடைசியில என்ன ஆச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இது ஒரு தெலுங்கு படங்க. தெலுங்கு படத்துல கதை நல்லா இருக்கும், ஆனா லாஜிக் அந்த அளவுக்கு இருக்காது. அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேஃபா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் கதையை சொல்லிடுறேன். வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்லே மங்களகரமா ஒரு பொண்ணு ஒருத்தனை கொலை பண்ணி தலையோட தண்டவாளத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் சேரு சகதியோட அங்க இருந்து நேரா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அங்க ஒரு பெண் போலீஸ் இருக்கும், அதை பார்த்து மயங்கியே விழுந்துருது. அப்படியே நேரா எஸ்ஐயோட டேபிளுக்கு போக அவர் பார்த்ததும் சாக்காயிடுறாரு. உடம்பெங்க அப்படின்னு கேட்க கட் பண்ணா அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கும், அதுல அந்த பாடியை தூக்குறாங்க. சுத்தி ஊர் மக்கள்லாம் இருக்க நம்ம ஹீரோ அங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ UPSC எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வரான். IASக்கு பதிலா IPS சூஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு போலீஸ் பேஷனா இருக்கிறதுனால. இவர் ட்ரைனிங்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லி முடிக்க இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. இவர் அப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்ச புதுசு. இவருக்கு சாத்தூர்ல டியூட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஒரு 3 மாசம் தான் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நான் இங்க வந்துடுவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் நானும் உன் கூட வரேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அது ஒரு பட்டிக்காட்டு கிராமம், அங்க ப்ராப்பரா டாய்லெட் கூட இருக்காது, நீ இங்கே இருந்துக்கோ, நான் ட்ரைனிங் முடிச்சு வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப புதுசா கல்யாணம் ஆன ஜோடியா காட்டுறாங்க. இவங்களுக்கு நேத்து நைட்டு தான் கல்யாணம் ஆச்சான். பொண்டாட்டிய பார்த்து செம்மையா ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான். அங்க சுத்தி இருந்தவங்க இட உன் பொண்டாட்டியே இப்படி பாக்குற அப்படி இப்படி இவனை கலாய்க்க அவங்க முறைப்படி இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது வரைக்கும் பொறுமையாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பக்கத்து வீட்டு காட்ட அங்க ஒரு சலவை தொழிலாளி இருப்பாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். புருஷங்காரன் டெய்லி தண்ணி அடிச்சு வந்து வீட்டுல ஏதாச்சும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பானா. நேத்து நைட்டு கூட கிச்சன்ல உனக்கு இருந்து வச்சிட்டானா. இதை பார்த்து அவங்க பொண்டாட்டி அவரை பிடிச்ச செமையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அது நான் இல்ல நம்ம வளர்க்குற நாய் தான் சொல்லி அதை கை காட்டுறாரு. இது அவங்க பொண்டாட்டி நம்பாம அவனை பிடிச்சி இன்னும் செமையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் அங்க வந்திருக்காரு. ஏமா புருஷனை பிடிச்சி இப்படி அடிக்கிறேன்னு கேட்க அவங்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு அவரை பிடிச்சி செமையா திட்ட, என் துணி என்னடா பண்ணி வச்சிருக்க, சரியா துவைக்காம சரியா அயன் பண்ணாம கொடுத்து விட்டுருக்கேன்னு கேட்க அவங்க பொண்டாட்டிக்கார அதை வாங்கி நான் இதை கரெக்டா பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இவர் ஏதோ துணியை கொடுத்துருப்பாரா, அதுல ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல கிடந்திருக்கு, அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஏமா அதை நீயே வச்சுக்கிற வேண்டியதானு கேட்க எங்களுக்கு உழைப்புக்கேத்த காசு கிடைச்சா போதும், இது எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல. இவங்கள நாம இந்த படத்தோட ஹீரோயின் கூப்பிடலாம். கட் பண்ணா இப்போ ஒரு 4 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் இப்ப புதுசா கல்யாணம் ஆச்சுல அந்த பொண்ணோட லவ்வர் போல. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க போல. அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டா. அதனால அவன் பயங்கரமா வெறியா இருக்கான். அவங்கள நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்ல இவங்க தண்ணி அடிச்சிருந்ததுனால பேசாம அவளை கொலை பண்ணிடுறா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் கடுப்புல பயங்கரமா தண்ணி அடிச்சு இன்னைக்கு அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இந்த புது பொண்ணு இருக்குல்ல கல்யாண பொண்ணு, அது செத்து போயிடுச்சுன்ற மாதிரி ஊர்ல ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினும் அவங்க புருஷனும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எல்லாருமே அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு, கூடவே அந்த எஸ்ஐயும் வந்துடுறாரு. போய் பார்த்தா பாலத்துக்கு அடியில அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவனும் ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு யார் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. அதை பார்த்த ஹீரோ இதை போட்டோ எடுத்து வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வர இவங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க அப்ப
அப்படிலாம் இல்ல, இவங்க ரொம்ப அமைதியான ஃபேமிலி, யார் இப்படி பண்ணிருப்பான்னு தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட புருஷனையும் மாமனாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அந்த எஸ்ஐ அவங்கள வண்டியில ஏத்த சொல்ல புருஷங்காரன், சார் என் பொண்டாட்டிய நானே எப்படி சார் கொலை பண்ணுவேன், இவளை ஒருத்தையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் நிச்சயதாப்பைய நீ கல்யாணம் பண்ண உனக்கு கொலை பண்ண மிரட்டினா அவனை தான் சார் இருக்குன்னு சொல்ல அந்த குடிச்சுக்கிட்டு இருந்தான்ல அவனை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. அவனை போட்டு செமையா அடிக்கிறாங்க. அவன் எத்தனையோ தடவை நான் இல்லைன்னு சொல்ல அந்த எஸ்ஐ நம்பவே மாட்டேன்ட்டாரு. நம்ம ஹீரோவும் அவன் வெறும் சஸ்பெக்ட் தானே, அவனை எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்ல இந்த எஸ்ஐ டென்ஷன் ஆகிறாரு. யோ நீ ட்ரைனிங் தான் வந்திருக்க, நான் இந்த மாதிரி 1000 கேஸை பார்த்திருக்கேன், என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்புறாரு. அவன் சட்டையை கழட்டி பார்த்தா அவன் எம்முன்னு சொல்லி பச்சை குத்தி வச்சிருக்கான். இதை பார்த்து அந்த எஸ்ஐ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. நீ தாண்டா அவளை கொலை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு லத்தி எடுத்து அவனோட பின்புறத்துல விட அவன் வலி தாங்க முடியாம நான் தான்றத ஒத்துக்குறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றது, அவர் பொண்டாட்டி கூட கொஞ்சம் ஒண்ணும் பண்ணா இருக்கிறதுக்கு செட்டே ஆக மாட்டாராம். இதனால ஒரு வைத்தியத்தை கூட்டு போயிட்டு ஏதோ மூளையெல்லாம் வாங்கி அவரை அதை எடுக்க சொல்றாங்க. அந்தாலும் டென்ஷன் ஆகுறான். இந்த ஊர்ல இருக்கிற ஆட்டை விட நான் தான் நிறைய மூலிகை சாப்பிட்டுருக்கேன், இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல இந்த தடவை அதை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றான். ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம்ல இருந்து இப்போ வரைக்கும் குழந்தையே இல்லையா, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சா. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கேஸ் விஷயமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லி இருக்கிற சஸ்பெக்ட் எல்லாரோட ஃபைலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல எஸ்ஐ வந்து இந்தாயா அவன் தான் பண்ணானா ஒத்துக்கிட்டான், வா கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு சொல்ல அந்த நேரத்தில் அந்த எக்ஸ்லவர் வந்து ஹீரோவோட காலை பிடிச்சி கெஞ்சிரான். சார் நான் இதை பண்ணல சார், வழி தாங்க முடியாம தான் நான் ஒத்துக்கிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு பிடிச்சி கெஞ்சிரான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு வாட்டர் கேன் அவன்கிட்ட தூக்கி போட அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல அதை பிடிக்கிறான். அதை பார்த்ததும் ஹீரோ இந்த பையன் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த எஸ்ஐ எப்படி நீ இவ்வளவு சுயரா சொல்றேன்னு கேட்க ஆக்சுவலா கொலகாரன் ஒரு ரைட் ஹேண்டு அந்த பொண்ணோட உடம்புல இருக்க தழும்பு வச்சு பார்த்தா அவன் ரைட் ஹேண்ட தான் அட்டாக் பண்ணிருக்கான், ஆனா இவன் லெஃப்ட் ஹேண்டு. பத்தாதுக்கு அங்க கிடைச்ச ஃபுட் பிரிண்ட பார்த்தா அது சைஸ் 10க்கு பக்கம் இருக்கும், ஏன் கெஸ் படி இவனோட கால் சைஸ் 8 தான் இருக்கு. இதெல்லாம் போக கொலகாரனுக்கு 30 வயசு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா இவனுக்கு 20 வயசு தான் இருக்கும், அதனால இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் நம்புறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வருது. அந்த எஸ்ஐ அட்டன் பண்ணி பார்த்தா இப்ப அதே மாதிரி இன்னொரு கொலை நடந்திருக்கான், அந்த பொண்ணு நேத்து கல்யாணம் ஆன பொண்ணு தான். இந்த விஷயத்தை கேட்டதும் அவன் கொலகாரம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரா அந்த இன்னொரு ஸ்பாட்டுக்கும் போறாங்க. அது அந்த ஊர் வார்டு மெம்பரோட பொண்ணா, காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பொணமா கிடக்குது. அப்ப அங்கேயும் நம்ம ஹீரோனும் அவங்க புருஷனும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல, இது வரைக்கும் எங்க கிராமத்துல ஒரு சின்ன திருட்டு கூட நடந்தது இல்ல, இப்ப ஏன் இப்படி வரிசையா நடக்குதுன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட புருஷனை பத்தி விசாரிச்சா அது அவரோட முறை பொண்ணு தானா, அதனால அவனை சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ சந்தேகப்பட வேண்டியது அவன் புருஷன் கிடையாது, இங்க இருக்கிறவங்க தான். முந்தானத்து செத்து போன பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் அப்புறம் தான் செத்து போனா, இப்ப இதே மாதிரி இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் செத்து போயிருக்கு. இதை கேட்ட அந்த எஸ்ஐ நீங்க ரொம்ப படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்படிதான் யோசிக்க தோணும், இது ஒன்னும் ஃபாரின் கிடையாது, சீரியல் கில்லர் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன கிராமம், விசாரிக்கிற விதத்தை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் சொல்ல நம்ம ஹீரோ மட்டும் இந்த 2 கொலையும் ஒருத்தன் தான் பண்ணிருப்பான்றத கெஸ் பண்றாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அவங்க லவ்வருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த கொலை இதோட நிப்பாட்டுற மாதிரி தெரியல, இன்னும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் தோணுது, எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல, கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அடுத்த நாள் தான் கொலை பண்றான், ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல சரி எது க்ளூ எதுவும் மாட்டலையான்னு கேட்க அந்த நேரத்துல ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு இப்ப 2வது பொண்ணு ஒன்று இறந்துச்சுல அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் சுத்தி முத்தி டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா அதுல ஒரு போன் ஒண்ணு கிடைக்குது, ஆனா அதுல சார்ஜ் இல்ல. அதனால நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு போன்ல சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போனை ஆன் பண்ணி பாக்குறாரு. அது இந்த செத்து போச்சுல அந்த பொண்ணோட போனு, அதுல கடைசியா ஒரு வீடியோ ரெக்கார்டு ஒண்ணு ஆயிருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சீரியல் கில்லர் அங்க வரான், ஆனா உடம்பு எல்லாத்தையும் போர் வேலை மறைச்சிட்டு உட்காந்து இருந்திருக்கான். அவன் எப்படி சொல்லி கொலை பண்றானா, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ உன் புருஷன் உன என்னென்னலாம் பண்ணா நீ என்னென்னலாம் பண்ணன்னு சொல்லி கேட்டு அதே மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கானா. இதை கேட்டதும் அந்த பெண் போலீஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க செம்மையா அழுகுறாங்க, இவனெல்லாம் கிடைச்சா நாய் அடிச்சு கொலை பண்ற மாதிரி கொலை பண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோ டென்ஷனாவே உட்காந்துருக்க அடுத்த நாளை காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் இருப்பாங்கல்ல அவங்க பக்கத்து வீட்டுக்காரே ஒருத்தன் இன்னொருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருப்பான், அவன் ஒரு போட்டோகிராஃபர். அவன் இந்த பொண்ணுங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை அவன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட மச்சினிச்சு குளிக்க போகுமா, இருறா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் மச்சினிச்சு குளிக்கிறதே போய் கதை வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பையன். இதை ஒரு அம்மா பாத்துற அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க என் மச்சினிச்சு தானே
எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வச்சுக்கோ, இப்போ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க புருஷன் முன்னாடி அரையங்குறையமா வந்து நிக்க, அப்ப கூட அவனுக்கு ஒன்னும் தோண மாட்டுது. இதை வச்சு அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் தான் பொண்டாட்டிக்கிட்ட அந்த ஆளு பல்பு வாங்கிடுறான். இதை கேட்டு அவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிடைச்ச வீடியோவை ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வயசை நீங்க எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களான்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க யாருமே கேட்டதில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லார்ட்டையும் கேட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கிட்டே வந்து கேட்க, அதை கேட்ட அவங்களோட புருஷன், சார் இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், இந்த ஊர்ல ஒரு போட்டோகிராஃபர் இருக்கான், அவனோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, கூட இருக்கிறவங்களும் அவன் தான் இந்த மாதிரி வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவான்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து அவனை விசாரிக்க, நான் இப்படிலாம் பண்ணல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இவன் பேசின மாதிரி நீ பேசி காட்டுன்னு சொல்ல, அவனும் பேசி காட்டுறான். அந்த ஆடியோவை இந்த ஆடியோவை மேட்ச் பண்ணி பார்த்தா வாய்ஸ் நாட் மேட்சிங்ன்ற மாதிரி வருது. இது கேட்டது அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்மளுக்கு கிடைச்சது ஒரே ஒரு சஸ்பெக்ட் தான், அதுவும் பொய்ன்னு காட்டுதேன்னு சொல்ல, அந்த ஆளோட லாயர் அங்க வரான். என்னையா நீங்க யாரை கேட்டு இவனை கூப்பிட்டு வந்தீங்க? இந்த 2 கொலை நடந்தப்போ இவன் இந்த ஊர்லயே கிடையாது, வெளியூர்ல கல்யாண ஷூட்டிங்காண்டி போயிருந்தான்னு சொல்ல, அவன் போனதுக்கான எவிடன்ஸே அவர் காட்டுறாரு. இதை கேட்டதும் அவனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய போலீஸ் அந்த ஊர் போலீஸ் கால் பண்ணி, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் 2 கொலை நடந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, உடனடியே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரஷரை போடுறாரு. அதுக்கு அந்த எஸ்ஐயும் சரின்னு சொல்லிடுறாரு. டென்ஷனாய் அவர் சேர்ல வந்து உட்கார, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு குற்றவாளியை பிடிக்கணும்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அந்த எஸ்ஐ, என்னது டிஎன்ஏ டெஸ்டா, என்னையா பேசுற நீ, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்துச்சு, கிரிமினல் பிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா 6 மாசம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எல்லா கேஸ் அப்படி கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்ல அப்ரூவல் வாங்கிட்டு ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்தோம்னா 1 வாரம் 10 நாள் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது இருக்கட்டும், ஒரு கிரிமினல் பிடிக்கிறதுக்கு ஊர் மொத்தத்தையும் நீங்க டெஸ்ட் எடுப்பீங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோ இந்த ரமணா படத்துல வர மாதிரி புள்ளி விவரம்லாம் சொல்றாரு. மொத்தம் இந்த ஊர்ல 6322 பேர் இருக்காங்களாம். அதுல பொம்பளைங்க வயசானவங்க சின்ன குழந்தை சேர்த்தா மொத்தம் 4053 பேர் இருக்காங்களாம். இப்ப மிச்சம் இருக்கிறது கம்மியான பேர் தான். அதுலயும் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் படி கிரிமினலோட ஏஜ் 25 இருந்து 30 வரைக்கும் தான் இருக்கும். குட் சைஸ் 10 இருக்கிறனால அவன் 5.5 இருந்து 6 ஹைட் வரைக்கும் இருப்பான். மிஞ்சி போனா ஒரு 25-30 பேர் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிரிமினல் யாருன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு 25-30 பேருக்கு டெஸ்ட் எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்களாம். வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமா. ஆனா அந்த ரிப்போர்ட் வரதுக்குள்ளயும் இன்னொரு கொலை இங்க நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த வாரம் கல்யாணம் வச்சிருக்காரு. அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்து எஸ்ஐ கிட்ட பத்திரிக்கை வைக்க, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, இந்த டயத்துல எதுக்கு சார் ரிஸ்க், ஊர்ல புதுசா கல்யாணம் பொண்ணுங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போலாமேன்னு சொல்ல, அந்த ஊர் தலைவர் டென்ஷன் ஆகுறாரு. யோ, நான் யாருன்னு நினைச்சேன், 21 வயசு இருக்கும் போதே இந்த ஊர் தலைவரான, இப்ப எனக்கு 45 வயசு, இந்த ஊர்ல என்னை கண்டா பயப்படுவானுங்க, என் வீட்டுல எவனாச்சும் ஒருத்தன் கைய வைப்பானா, அப்படி வச்சானா என்ன நடக்குன்றது அவனுக்கே தெரியும், நீ உன் அட்வைஸை நிப்பாட்டுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ, சார் எனக்கு புரியுது, ஆனா கிரிமினல் நம்ம கையில கிடைக்கல, எதுக்கு நம்ம பயந்து கல்யாணத்தை நடத்தணும், ஊர்க்காரங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டா நல்லதுன்னு சொல்ல, அவர் அதுக்கெல்லாம் மதிக்கவே மாட்டாரு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த தலைவர் வீட்டை காட்ட கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ போன் பண்ணி, சார் கடைசியா ஒரு டைம் யோசிச்சுங்க, தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா எதுன்னு கேட்க, அவர் டென்ஷன் ஆகி அவர் திட்டி விட்டு போனா கட் பண்ணி விட்டுறாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் கல்யாண ஏற்பாடு நடக்க, அந்த ஹீரோயினோட புருஷன் இருக்காருல்ல, அந்த வழக்கம் போல குடிச்சிட்டு முன்னாடி வந்துட்டு செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்திருக்காங்க. பக்கத்துல கல்யாண பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்கு. அப்ப அந்த ஊர்ல போட்டோகிராஃபர் இருப்பான்ல, அவன் வந்து கல்யாண பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து அவளே சைட் அடிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கல்யாணமும் ஆகிற நம்ம ஹீரோ எதுக்கும் பாதுகாப்புக்கு 2 போலீஸையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் நம்மளுக்கு காவலுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதும் அந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு கிளம்ப போதான். அதனால ஸ்டேஷன்ல போய் வழி அனுப்பிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 போலீஸும் பின்னாடியே போறாங்க. இவங்க ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு டீ கடையில இவங்களை பார்த்த மாதிரியே டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இவங்க வந்தாங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க போல, அவங்க குடும்பமும் ஏழை குடும்பம், அதனால தனியா கூப்பிட்டு வந்து அவங்க கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு, நீ நல்லா படிச்சுட்டு வா, குடும்பத்தை பாத்துக்கன்னு சொல்லி வழி
அனுப்புறக்காண்டி தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல ட்ரெயின் ஒண்ணு கிராஸ் ஆகி போக போலீஸ்காரங்கனால அவங்கள பார்க்க முடியல. ஆனா கிராஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா ரெண்டுக்காரி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கா. கல்யாண பொண்ணு காணாம போயிட்டா. பார்த்தா ஒரு சோளக்காட்டுக்குள்ள கடத்திட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இவனை பார்த்ததும் நீயா அப்படின்னு சொல்லுது. ஏடி எவ்வளவு பார்த்தாலும் இதைத்தான் சொல்றீங்க, நான் தாண்டி அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு உனக்கு என்ன நடக்குன்னு தெரியும்லன்னு சொல்ல, ஆனா உங்க ஒப்பனுக்கு நான் தான்ற விஷயம் தெரியாதுல்ல. உன் முத ராத்திரி அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சு நீ சொல்லாட்டி உன்னையும் கண்டந்துடமா வெட்டி போட்டுன்ற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல அந்த 2 போலீஸும் சத்தத்தை கேட்டு அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்துற நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. வழக்கம் போலதாங்க அந்த பொண்ணு நடந்ததை எல்லாத்தையும் சொல்ல இவனும் அதே மாதிரி பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் டீப்பா சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பேசி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த 2 போலீஸ் வந்ததும் இவன் ஒரு கல் எடுத்து அவங்கள அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ வந்துடுறாரு, பின்னாடியே துரத்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு கல் எடுத்து அவன் நெத்திலே எரிய அவன் அடிபட்டதும் பக்கத்துல போய் பிடிச்சிடாரு. யாருன்னு பார்த்தா இந்த ஹீரோயின் பக்கத்துல ஒருத்தர் இருந்தான்ல அந்த பையன். அவனை பார்த்ததை நம்ம போலீஸ் டேய் நீயாடா இப்படி பண்ணன்னு கேட்க, சார் இங்க நான் மோட்டர் திருட தான் வந்தேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். ஆனா அவனை அடிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இத அந்த பண்ணையாருக்கும் சொல்லிட இந்த பக்கம் அவனை போட்டு தலையில கட்டி வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயின் புருஷன் இருக்கான்ல அவனோட தம்பியா. இந்த விஷயத்தை கேட்டதான் ஹீரோயின் அவங்க புருஷனை கூப்பிட்டுட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. அதே நேரத்துல அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல அவர் வந்து அங்க இருக்கிற எஸ்ஐக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவனை என்கிட்ட கொடுங்கன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் முடியாதுதான் சொல்றாரு. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஐயா உன் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ இப்படிதான் நிப்பியா, உனக்கும் 3 பொண்ணுங்க இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீ இவனை சும்மா விடுவியான்னு சொல்லி காசை கொடுத்துட்டு இவனை வாங்கிட்டு போயிடுறாரு. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் பிடிச்சி செம்மையை திட்டுறாரு. யாரை கேட்டியா கொடுத்தீங்க, அவனை நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு திட்டி விட்டுறாரு. அந்த பண்ணையாரு அவனுக்கு பதிலா இன்னொரு ஆளை சரண்டராக சொல்லி அவனை கூப்பிட்டு போயிருந்திருக்கான். டென்ஷனான நம்ம ஹீரோ நான் எஸ்பி கால் பண்ணி உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லி கால் பண்ண போக அந்த எஸ்ஐ வந்து நிறுத்துங்க சார், எனக்கும் 3 பொண்ணுங்க இருக்கு, இந்த மாதிரி அவனாச்சும் சிக்குனானா அவனை நான் சும்மா விட முடியுமா, பத்தாதுக்கு இவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குற 10,000க்கோ 15,000க்கோ என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துறது, எனக்கு காசு முக்கியம், அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாதுல, அவன் ஒரு குற்றவாளி, அதனாலதான் அவனை கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ நீங்க எல்லாம் எப்படியோ ஆனா நான் அப்படி கிடையாது, என்னோட வேலைக்கு நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்ல அந்த எஸ்ஐ அந்த ஆளு 10 லட்ச ரூபா கொடுத்தான்ல அதுல 1 லட்ச ரூபா எடுத்துட்டு மத்த போலீஸும் காசு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இங்க பாரியா நீ எஸ்பி கால் பண்றதுனா என் வீட்டுக்கு விஷத்தை அனுப்பிச்சு வச்சிரு, என் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் அதனால ஒரு பெரிய டப்பாவை அனுப்பிச்சு வச்சுட்டு சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க வராங்க, வந்து நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சுறாங்க, சார் அவனுக்குன்னு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அவளை விட்டுட்டு அவன் ஏன் சார் மத்த பொண்ணுங்களாம் சாகடிக்க போறான், அவன் ரொம்ப நல்லவன் சார், எங்களை பத்தி உங்களுக்கே தெரியும்ல அப்படி இப்படின்னு சொல்ல அந்த அம்மா புருஷனும் தம்பி காண்டி கெஞ்சுறான், சார் ஒரே ஒரு தடவை என் தம்பியை காட்டுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா, அந்த பண்ணையாரு காசை கொடுத்து உன் தம்பியை வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல இந்த பக்கம் அந்த தம்பிக்காரனை காட்டுறாங்க. அவனை பிடிச்ச அந்த பண்ணையாரு பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. டேய் எனக்கு இருந்தது ஒரே பொண்ணுடா, அவளை போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல இவன் எவ்வளவோ சொல்றான், ஐயா நான் மோட்டர் திருட தான் வந்தேன், சத்தியமா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல அந்த ஆள் நம்பவே மாட்டேன்ட்டான். அவனை பிடிச்சி பயங்கரமா சித்திரவதை பண்றாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க வந்ததும் என்ன நீ இங்க வந்திருக்க, அவன் இன்னும் சாகல, அவனை அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா கொல்ல மாட்டேன், அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், மரியாதையா இங்கேருந்து கிளம்பிருன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறோம், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, ஏமா உன்னை பத்தியும் உன் புருஷனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவன் தம்பிக்காரன் அப்படி கிடையாது, அவனுக்கு காண்டிலாம் நீ வக்காலத்தை வாங்கிட்டு வராத, ஒழுக்கமா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல அவங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த ஆள் முடிய பிடிச்சி தூக்க புருஷங்கார வந்து ஒழுக்கமா அவன் மேல இந்த கையெடுன்னு சொல்ல அந்த பண்ணையாரு பார்த்தேல உன் தலைமுறையை பிடிச்சதுக்கே உன் புருஷனுக்கு பயங்கரமா கோவம் வருது, ஆனா என் பொண்ணை நான் எப்படி வளர்த்திருப்பேன், அவளை இப்படி பண்ணவன என்ன சும்மா விட சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு சில பெரிய ஆள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயெல்லாம் இவங்க கெஞ்சி பாக்குறாங்க, யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு வக்கீல்கிட்ட போக அவர் லட்சமா பணம் கேட்கிறாரு, பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றான். இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோ அந்த பண்ணையார் கால் பண்ணி சார் குற்றாளி அவன் கிடையாது, இப்ப இதே மாதிரி இன்னொரு கொலை ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்ல இப்பதான் அந்த பண்ணையாருக்கும் புரியுது அந்த பையன் உண்மையான கிரிமினல் கிடையாது, அவனை விட்டுருங்கன்னு சொல்ல அந்த பண்ணையாரு டென்ஷன் ஆயிடுறாரு. தப்பு பண்ணிட்டமே நினைச்சு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு போறாரு. ஏமா என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க, இந்த பையன் உடம்பு சரியாகி வர வரைக்கும் உங்களுக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கையில கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. ஆனா அதை ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிட்டாங்க. என் வீட்டுல கஷ்டமான இருக்கலாம், ஆனா கொலாரங்க கிடையாது, உங்க பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கன்னு சொல்லி பண்ணையார்ட்ட கொடுத்துற அவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல அவங்க லவர் கால் பண்றாங்க, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சு நான்
நான் வந்தேன், ஆனா இப்போ இந்த வேலைக்கு நான் ஃபிட் இல்லைன்னு தோணுது, என்னால அவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்ல அவங்க லவ்வர் இருக்காங்களா, வேணும்னா ஒரு ஐடியா பண்ணலாம், நான் அந்த ஊருக்கு வரேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சிடலாம், இப்படி இருந்தாலும் அவன் என்னை தேடி வருவான் தானே. அப்படி வந்த பிறகு அவனை பிடிச்சிடலான்னு சொல்ல ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கு அவங்க, டேய் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீதான், நான் ட்ரக்ஸுக்கு அடிமையா இருந்தேன், என் குடும்பமே என்னை வெறுத்தாங்க, ஆனா நீ தான் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி இப்ப என்ன ஒரு டாக்டர் ஆக்கியிருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனேன்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற லோக்கல் சேனல்ல பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஊருக்கு நான் 3 மாசம் தான் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் திரும்பி போயிருவேன், ஆனா அப்படி திரும்பி போறதுக்குள்ளேயும் அந்த குற்றவாளியை நான் பிடிச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் என் லவ்வருக்கும் இந்த ஊர்ல கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு அந்த குற்றவாளி இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பான், டேய் உனக்கு தில்லு இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல தான் நீ பிறந்து வளர்ந்துருந்தேனா வந்து ஏன் பொண்டாட்டியை தூக்குடா பாப்போன்னு சொல்லி பேட்டி கொடுத்துறாரு. இது எல்லாத்தையும் அந்த ஊர் மக்களும் அந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண கோயில கல்யாணமும் நடத்திடுறாங்க. அப்ப அந்த போட்டோகிராஃபர் இருக்கான்ல, ஹீரோட லவ்வரை போட்டோ எடுத்துட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, டேய் சும்மா சொல்லக்கூடாது, அவன் பொண்டாட்டி செம்ம அழகா இருக்காடான்னு சொல்றான், ஆனா அவன் ஏய் அதெல்லாம் விட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க லவ்வரும் வீட்டுக்கு வர வீட்டு கதவுல ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நாளைக்கு காலையில 5 மணிக்கு உன் பொண்டாட்டியை தூக்குறான்டான்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க புருஷனும் இருப்பாங்க. இதை பார்த்தது அவங்க பயந்துற ஹீரோயினோட புருஷன், அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நம்ம சாரை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல, அவனா நம்ம சாரா பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அவன் கையில ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் என்ன பண்ணுவான், வழக்கம் போல அந்த காசை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ, ஏய் அந்த சாரோட பொண்டாட்டி பயங்கர வெள்ளையா இருக்காங்க, வெயிலே வரமாட்டாங்க போலன்னு சொல்ல அந்த போட்டோகிராஃபர் இருப்பான்ல, ஆமாண்டா நானும் பார்த்தேன் செம்ம பீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினோட புருஷங்காரன், வேணும்னா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி பண்ணா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்னு சொல்ல, ஏற்கனவே ஊருக்குள்ள நடக்கிறது போதாதா இது என் வீட்டுல வேற நடக்குமான்னு சொல்லி அவன் பயந்துடுறான். ஆனா தம்பிக்காரன் மட்டும், நான் அந்த பண்ணையார சும்மா விட மாட்டேன், அவன் எனக்கு அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் அவனுக்கு நான் பதிலடி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க எலி ஏதோ ஊர்த்திக்கிட்டு இருக்கும் போல சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு அதை துரத்த பார்க்க திடீர்னு மேல இருந்து ஒரு டப்பா வந்து விழுகுது. உள்ள பார்த்தா பொண்ணுங்களோட உள்ளாடையும் அதுல கொஞ்சம் நகையும் கிடக்கு. இட நம்ம வீட்டுல இப்படி கிடக்கேன்னு சொல்லி ஒண்ணுன்னா எடுத்து பாக்குறாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, தான் புருஷன் தான் பண்ணிருப்பானு நினைச்சு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்ப புருஷங்காரன் எங்கடி போற அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. புருஷங்கார கிட்ட பயத்தை வெளிக்காட்டாமே பேசுது. நேரா பண்ணையார் வீட்டுக்கு போகுது. அங்க போயிட்டு ஒரு நகையை காட்டி, இது உங்க மகளோட தானு கேட்க, ஆமாமா அப்படின்னு சொல்றாரு. நான் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா, நிஜமாவே அவங்களோட தானான்னு கேட்க, ஆமாமா வாங்கின எனக்கு தெரியாதா, உனக்கு இந்த நகை எங்க கிடைச்சுன்னு கேட்க, இவங்க மறுபடியும் அங்கிருந்து ஓடுறாங்க. இப்போ 2வது கொலை நடந்துச்சுல, அங்க போயிட்டு அவங்க வீட்டுல ஒரு நகையை காட்ட அவங்களும் அவங்க மகளோட தான் சொல்றாங்க. இப்படியே 3வது வீட்டுக்கு போக அவங்களும் தன்னோட மருமகளோடதான் சொல்லிடுறாங்க. கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ம புருஷன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான் போலன்னு நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷன்காரனா அங்க காணோம். உடனே போன் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க, அவர் எடுக்கவே இல்லை. இப்படியே விடிஞ்சும் போக அந்த ஹீரோனோட புருஷன் இருக்கான்ல வீட்டுக்கு வரான். சார் உள்ள போய் அழுக்கு துணிலாம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா உள்ள போயிட்டு ஒரு பெரிய முட்டையை கட்டிட்டு எடுத்துட்டு வரான். உள்ள பொண்டாட்டி இருக்காங்க போல. அப்ப அவன், சார் இந்த மாதிரி நிறைய துணி இருக்கு, நான் நாளைக்கு துவைச்சு கொண்டு வந்துட்டான்னு கேட்க நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறாரு. அவன் அந்த மூட்டையை சைக்கிள வச்சுட்டு கிளம்ப ஹீரோவுக்கு போன் வருது. வேகமா போய் போன் எடுத்தா ஹீரோயின் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 45 மிஸ்டு கால் வந்திருக்கான். என்னமா இவ்வளவு டைம் கால் பண்ணிருக்கேன்னு கேட்க, சார் அதெல்லாம் இருக்கட்டும், மேடம் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவ உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சார் உள்ள ஒரு டைம் செக் பண்ணிட்டு சொல்றீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ வேகமா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா பொண்டாட்டியா காணோம். ஹீரோ பதறி அடிச்சுட்டு அவளை காணான்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. சார் அந்த பாவி வேற யாருமே இல்ல, ஏன் புருஷன் தான் சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. பார்த்தா இந்த பக்கம் புருஷங்காரன் சைக்கிளை வெறி கொண்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே பிளாஷ்பேக்கை காட்ட இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் இவனை வச்சு இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றனே தெரியல. ஹீரோ கிட்ட, சார் ஊர்ல இருக்க எல்லா காட்டு பயிலும் போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேரா வீட்டுக்கு வந்து இவங்க ஒரு நாய் வளர்ப்பாங்கல்ல, அந்த நாய்கிட்ட புருஷனோட துணியை கொடுத்து மோப்பம் பிடிக்க விட்டுறாங்க. அதுவும் நேரா கொண்டு போய் ஒரு கிணத்துக்கிட்ட நிக்குது. அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். இவங்க உடனே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்க, தயவு செஞ்சு அவளை விட்டுறான்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்க. கிணத்துக்குள்ள இருந்து மறுபடியும் சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு ஓரமா நிக்கிறான். அவனை பார்த்ததும், டேய் அந்த பொண்ணை விடுறான்னு சொல்லி இவங்க பயங்கரமா கத்துறாங்க. சத்தத்தை கேட்டு அவன் உடனே மேல வந்துடுறான். மேல வந்து அவனை புடிச்சு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க, இவன் எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னாலயா,
நான் என்னடா உன்னைய பண்ணேன் அப்படின்னு கேட்க இப்ப இன்னொரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே செத்து போயிட்டாங்களா. அதனால அவசர அவசரமா ஹீரோவை பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா. நம்ம ஹீரோ ஆரம்பத்துல நல்லவனா தான் இருந்திருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நம்ம ஹீரோயின், ஏண்டா நீ இந்த ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் அக்கா தங்கச்சி தானே பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன்ட்டி ஒருவேளை நீ அப்படிதான் இருப்பியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இல்ல நான் அப்படிலாம் இல்ல, நீ என் பொண்டாட்டில உன்ட்ட எப்படி நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க வேண்டா வெறுப்பா படுத்து கிடப்பாங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒண்ணுமே தோண மாட்டுது. நாம இன்னொரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் இவன் பக்கத்துல வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவன் மூட இவங்க கெடுத்து விட்டுறாங்க. இப்படியே 10 வருஷம் ஆயிடுச்சான். பொண்டாட்டிக்காரி இவனை ஆம்பளை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நாட்டு வைத்தியெல்லாம் கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இவனுக்கே இவன் மேல டவுட் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம நிஜமாவே ஆம்பளை இல்ல போல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த பொண்ணு கூட இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானா. ஒரு நாள் தெரியாதனமா அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல போய் இவன் எட்டி பாத்துறோம். அப்படி பார்த்ததும் இவன் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணிருச்சு. அப்ப இருந்துதான் சைக்கோவா மாதிரி இருக்கான். அடுத்த நாள் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு அதே மாதிரி பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்ன ஆம்பளை இல்லைன்னு சொன்னேலடி, எனக்கே என் மேல டவுட் வந்துருச்சு, இதை நினைச்சு நான் ரொம்ப அசிங்கப்பட்டு கடந்தேன். ஆனா ஒரு நாள் இப்படி பண்ண பிறகுதான் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட ஆசையெல்லாம் அதிகமாயிருச்சு, என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஆம்பளைன்னு தெரிஞ்சதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாண்டி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி இவன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் ஒரு மேலோட்டமா தாங்க சொன்னேன், ரொம்ப டீப்பாலாம் சொல்ல முடியாது. இதை கேட்ட ஹீரோயின் அவன் காலில் விழுந்து கெஞ்ச இவன் அவளை அடிச்சு தள்ளி விட்டு ஒரு கட்டை எடுத்து அவங்க மண்டையிலே அடிச்சிடறான். அவங்க மயக்கம் போட்டு உழுக இவன் கிணத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நினைவு வந்து தான் புருஷனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அங்க ஒரு மண்வெட்டி இருக்கும், அதை எடுத்துட்டு அங்கிருந்து அந்த கிணத்துல குதிச்சு அவனோட தலையை துண்டா வெட்டி விட்டுறாங்க. தன்னோட புடவைய ஹீரோவோட பொண்டாட்டிட்ட கொடுத்து அவங்கள போக சொல்லிட்டு அப்பதான் தலையை எடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வருஷமும் இந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்ட 12,000 இந்தியர்கள் வந்து ஆண்மை இல்லாதவங்க நினைச்சுக்கிறாங்களாம். அப்படி நினைக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, நாம தான் நம்ம குடும்பத்தால பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டு கிளம்ப அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை சம்பவம் வேற எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.